எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதாவது எப்போ நம்ம வந்து லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறது, இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து எப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது, அதுக்காக என்னென்னலாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம், கூகுளில் சர்ச் பண்ணுவோம். மோஸ்ட்லி யூடியூப் வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க, அவங்க வீடியோஸை ஃபாலோ பண்ணலாமா, நோட்ஸ் எடுப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணுவோம், ட்ராக்கர் வாங்குவோம். ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்ம லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுமான்னு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல யூடியூப்பில், இது ரிலேட்டடாக. ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோ தான் இதுவும். இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா கண்டினியூவாக பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து நானும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கேன். சிஓஸோட வீடியோஸ் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிருமா, இதெல்லாமே வந்து அவங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதில் வந்து கெட்டவே சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் தாட் இருக்கும். பட் இதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒருத்தரோட லைஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப் அந்த ஃபேக்டர்ஸ் அது கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நான் பர்சனலாக என்னோட லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத விட ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் இந்த மூணு ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இயர்லி வேக்கப். இயர்லி வேக்கப் அப்படின்னா இந்த வீடியோலலாம் சொல்கிற மாதிரி ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம் அப்படிலாம் இல்லை. 6 மணி 7 மணிக்கு எழுந்திரிச்சாலும் டெய்லியும் 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அது வந்து 8 மணி 9 மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து நிறையா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவோம், பொறுமையாக ரெடி ஆகிறத ஸ்கிப் பண்ணுவோம். ஈவன் நம்ம வண்டியில் வந்து அடிச்சு பிடிச்சி போகும்போது ஏதாவது ஆறக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் ஒரு 6 to 7 எந்திரிக்கிறோம் அப்படின்னாலே போதும். அப்போ ஆப்வியஸாக நமக்கு 2 hours நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஒரு நாளைக்கு 2 hours எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணலாம். எந்திரிச்சு வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம். அது வந்து அடுத்தடுத்த பாயிண்டில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ண முடியும். பொறுமையாக சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஆஃபீஸ் கிளம்பி பொறுமையாக போகலாம், ஸ்கூலுக்கும் பொறுமையாக போகலாம். காலேஜ் போகிறதுனால அப்படி தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு 6 to 7 எந்திரிச்சாலே போதும். நான் வந்து எந்திரிச்சா 5 மணிக்கு தான் எந்திரிச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து எந்திரிச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதெல்லாம் தேவையில்லை. நார்மலான ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஒரு 6 to 7 எந்திரிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே, டேவை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அதுவே உங்களுக்கு இனஃபாக இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் அதுவும் டயர்டாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு நாள் 2 நாளில் நீங்கள் 8 மணி 9 மணி தூங்குறீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. வீக்கெண்ட்ஸில் தூங்குறோன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் எதுக்கு இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் அந்த ஒரு 8 hours 9 hours ஸ்லீப். ஸோ ஆப்வியஸாக நமக்கு வந்து 6 to 7 எந்திரிச்சாலே போதும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் 6 to 7 எந்திரிக்கிறேன், ஸோ அதனால் நான் தூங்குறதே 12 1 மணிக்கு தான் தூங்குவேங்கும் போது அது தப்பு. ஒரு யூஸ்வலாக ஒரு 6.5 hours to ஒரு 8 hours வந்து நம்மளுக்கு ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை தாண்டி தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு அஃபெக்ட் இருக்கும். ஸோ ஏன் ப்ரோ நேரத்தில் எழுந்திரிச்சிட்டா நம்ம லைஃப் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் படிக்கலாம், ஒர்க் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணும்போதே உங்கள் லைஃப் ஆப்வியஸாக இம்ப்ரூவ் ஆயிரும்ல. இதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து நேரத்தில் எந்திரிக்கிறதுனால கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிருமானா சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸில் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஃபேக்டரை சொல்கிறேன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் எங்கே ப்ரோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீப் ஒழுங்காக தூங்கலைன்னா அஃபெக்ட் ஆகும், ஃபோன் அதிகமாக பார்த்தா அஃபெக்ட் ஆகும், லேப்டாப் அதிகமாக பார்த்துட்டே இருந்தால் அஃபெக்ட் ஆகும், டிவி. இப்போ வந்து நம்மளோட ரெவல்யூஷன் வந்து இப்படி தான் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிவி பார்த்துட்டே இருந்தால் டிவி பார்த்துட்டே இருக்காத ஒரு மாதிரி இருக்கும்பாங்க. இப்போ மொபைல் பார்த்துட்டே இருந்தால், கொஞ்ச நாள் முன்னாடி மொபைல் பார்த்துட்டு இருக்காத, உனக்கு வந்து நல்லா இருக்காது, பிரெயினுக்கு நல்லது இல்லைன்னாங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லது இல்லைங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு கன்செப்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளோட பிரெயின் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு இந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸ்க்காக ஃபஸ்ட்டு மொபைலை அவாய்ட் பண்ணிக்கலாம். மொபைல் வந்து லிமிட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணால் நான் வந்து ஃபுல் டே அதை யூஸ் பண்ணாமல் இருப்பனாலாம் தேவையில்லை. அவாய்ட் பண்ணுறது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் வச்சிட்டோம்னா அந்த குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு மேலே அது எக்ஸீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஃபிசிக்கல் வெல்னஸ்க்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆல்சோ வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், விளையாடலாம்.
ஈவன் இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ட்ரெக்கிங் பிடிக்கும் அப்படின்னா ட்ரெக்கிங் போகிறப்போ நமக்கு வந்து மென்டல் வெல்னஸும் நல்லாயிருக்கும், ஃபிசிக்கல் வெல்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை பண்ணும்போது ஆப்வியஸாக நம்ம வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் பார்த்துக்கிறது கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு இம்பாக்டை கொடுக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்லீப் சைக்கிளை ஒரு ப்ராப்பராக கொண்டு வந்துட்டோம்ப்பா. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா, ஈவன் தான் உங்களுக்கு வந்து காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடிஞ்சாலுமே உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, உங்களால் படிக்க முடியாது, உங்களால் ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வீக்காக இருக்குது. அப்போது ஆப்வியஸாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மென்டல் ஹெல்த் வீக்காக இருக்குன்னா உங்களால் வந்து எப்பவுமே ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் தான் உங்ககிட்ட எனர்ஜி இருந்தாலுமே நம்மக்கிட்ட டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. நம்மளால் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை எப்போ வந்து இந்த ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ஆப்வியஸாக நமக்கு வந்து எல்லாத்தோட பாசிபிலிட்டிஸும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸ்லீப்பில் இது பண்ணுறதுனால ஒரு 2 மணி நேரம் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த 2 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும். ஸோ அப்போ வந்து மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருந்தால் தான் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போது 2வது ஸ்டெப் இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் லைஃப் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்படியே புரட்டி போட்டுருமானா புரட்டி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் தோ ஒர்க் பண்ணுறோம், அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அது டேஞ்சர் தான். இப்போ வந்து யூஸ்வலாக நான் இது வந்து ஃபாலோ பண்ணுவேன். எப்படின்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் நான் ஒர்க்கை மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். அதை வந்து நான் அந்த 10 ஹவர்ஸ் தாண்டி ஒரு 2 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அடுத்த நாள் நான் அதே ஒர்க்கை பண்ணும்போது என்னால் ½ அன் ஹவரில் பண்ண முடியும், 1 ஹவரில் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ அந்த எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஸோ அதனாலேயே நான் வந்து அதுவும் இல்லாமல் அதில் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்து ஓவர் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான். நம்ம வந்து இம்மீடியட்டாக ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் ஸ்பாயில் ஆகும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சென்டர் பாயிண்டில் நிற்கணும். நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம், நம்ம அதை லேர்ன் பண்ண மாதிரி இருக்கணும், யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 3rd ஒன் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். என்ன ப்ரோ இது ரெண்டுக்கும் இது ரிலவெண்ட்டாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து முன்னாடி ஒரு 2-2.5 வருஷமாக நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அது வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் எந்திரிப்பேன், திடீர்னு உட்காந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிவிட்டு திடீர்னு உட்காந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணுவேன். 10 மணி ஆகிடும். அப்புறம் எங்கே டக்குன்னு கிளம்பி ஆஃபீஸ் ஓடுறதுக்கே சரியாக போகும். ஆஃபீஸ் போயிட்டு சாப்பிட்ருக்க கூட முடியாது, ஆஃபீஸ் போயிடுவேன். ஆஃப்டர்நூன் வந்து எப்படா சாப்பிடுங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இது எதனால்? டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இல்லை. இதுவே நான் சாட்டர்டே சண்டே உட்காந்து இந்த அன்னைக்கு நான் இது ஷூட் பண்ண போகிறேன், இந்த அன்னைக்கு இது ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன், இத்தனை ஸ்கிரிப்ட் நான் எழுத போகிறேன், இந்த அன்னைக்கு நான் ஷூட் பண்ண போகிறேன், இதை ஃபுல்லாத்தையும் எடிட் பண்ண போகிறேன், எந்த அன்னைக்கு எடிட் பண்ண போகிறேன், அதே மாதிரி எந்த அன்னைக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலெலாம் எடுத்து வைக்க போகிறேன், அந்த அன்னைக்கு நான் போஸ்ட் மட்டும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் தான் ஒரு விஷயத்துக்கு நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே போதும், நான் ஆஃபீஸ் ஒர்க்கை என்னால் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நான் நல்லா பார்க்க முடியும். ஸோ இந்த மிஸ்டேக் நான் வந்து இது எல்லாமே வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் எனக்கு வந்து இந்த 2 வருஷத்தில் இது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ பண்ண போகிறோன்னா இதுதான் டெய்லியும், இதே ஷெட்யூல் தான் டெய்லியும். இப்போ வந்து மார்னிங் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நைட்டு வந்து நான் வீடியோ எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது தான் என்னால் அதுலேயும் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியும், இதுலேயும் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இது லைஃப்பில் எங்கே ஒரு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்காது, மேனேஜ்மெண்ட் இருக்காது, டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து சைடஸில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைனா நம்ம இதுலேயும் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதுலேயும் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதனால தான் சொல்கிறேன் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் இது வந்து இந்த கேஸில் மட்டும் இல்லை, எல்லா கேஸ்லையும். ஈவன் தான் நீங்கள் வந்து ஒரு அத்லட்டிக்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பரான ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 1 hour நீங்கள் வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ 1 hourங்கிறது டெய்லியும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அது வந்து உங்களோட ஃபேக்டர்ஸை பொறுத்து. அது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியும் இருக்காது. இப்போ வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்க போது நான் 1 மணி நேரம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேணும்ல. எக்ஸாம் முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் அதுக்கு அடுத்த நாள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஈவன் தோ இப்போ வந்து நம்ம காலைல எந்திரிப்போம். இப்போ நானே சில டைமில் அப்படி பண்ணுவேன். காலைல எந்திரிச்சோன்னா ஃபோன் ஜஸ்ட் எடுப்பேன், 1 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பேன். அடுத்து சாப்பிடுவேன், சாப்பிட்டு ஒரு ஒரு செகண்ட் எடுத்து பார்ப்பேன், 1 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பேன். ஸ்க்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ஈவன் இப்போ நான் ரீசெண்டாக இன்னொரு வீடியோ பார்த்தேன், அது வந்து என்னோட வியூவே மாற்றுச்சு. ஸோ ஒரு ஒரு சிஇஓ வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இப்போ வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், ஆனால் அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட் மட்டும்தான் எனக்கு ஃபீடில் வரும். அது வந்து நான் அப்படி தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன், அதை தான் ஃபாலோ பண்ணுவேன், அதை தான் லைக் பண்ணுவேன். ஸோ ஆப்வியஸாக எனக்கு வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ எனக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது எனக்கு நல்லது தான். நான் அந்த ஸ்க்ரோல் பண்ணுற டைம்லையும் நான் நாலேஜ் தான் கெயின் பண்ணுறேன். அப்போ நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம்ல. இப்போ நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது யூசேஜ் அந்த அந்த டைமுக்கு நமக்கு என்ன யூஸ் இருக்குது, ஸோ அதை யோசிக்கணும். எல்லா டைம்லையும் நம்மளால் ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியாது. ஈவன் தோ நம்ம வேஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறனாலுமே 1 மணி நேரம் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம், யூடியூப் பார்க்க போகிறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்க போகிறோம், 1 மணி நேரம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இது வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாத்துக்குமே டைம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டே பண்ணலன்னா எதுக்குமே டைம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இது வந்து நான் இவ்வளோ நாள் ஒரு 2.5 years நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறேன். ஆல்சோ எனக்கு ஒரு 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கம்பெனிஸில். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வரப்போகுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மேபி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.